கசப்புத்தன்மை இருக்கிறதால என்னவோ ரொம்ப ஹெல்த்தியான இந்த பாவக்காய் நிறையா பேர் அவாய்ட் பண்ணிடுறாங்க. கசப்பே இல்லாமல் இந்த குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்த்துருவோம். பாவக்காயில் விதையில நீக்கிட்டு நல்லா கழுவி நறுக்கி வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் நறுக்கி வச்ச பாவக்காய் சேர்த்து 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணி தண்ணி பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. எண்ணெயில் வதக்கி எடுத்தாலே கசப்புத்தன்மை பாதிக்கு மேலே குறைஞ்சிரும். பாவக்காய் வறுத்த மீதி எண்ணெயில் கொஞ்சமாக சீரகம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கூடவே 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க. தேங்காய் போட்டாச்சுன்னா ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. குக்கரில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது கடுகு கருவேப்பிலை கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூடு 2 தக்காளியை நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காய தக்காளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண பாவக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகா பொடி கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்பு மசாலா பொடி எப்படி ஈஸியாக செய்யன்றதை கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாவக்காய் மசாலாவோட நல்லா கலந்துருச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் உள்ளே இறக்கி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதை மூடி ஒரு 3 விசில் விட்டுருங்க. புளிப்பு சுவை தேவைப்படுறவங்க மூடி போகிறதுக்கு முன்னாடி புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டான பாவக்காய் கார குழம்பு ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஷேர் பண்ணிடுங்க.